தெய்வ வழிபாட்டில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நாள் திதி ரொம்பவே விசேஷமானது. விநாயகர் அப்படின்னாலே சதுர்த்தி தான் ரொம்ப விசேஷம். இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. மாதத்தில் சதுர்த்தி 2 முறை வரும். ஒன்று தேய்பிறை சதுர்த்தி, இன்னொன்று மற்றொன்று வளர்பிறை சதுர்த்தி. பெரும்பாலும் நம்ம தேய்பிறை சதுர்த்தியை தான் ரொம்ப விசேஷமாக நம்ம வழிபட்டுட்ருக்கோம். ஆனால் நமக்கு செல்வ வளம், பெயர், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே பெருகணும் அப்படின்னாக்கா நம்ம வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு செய்யணும். இப்படி செய்யறதுனால மிகுந்த பலன் நமக்கு கிடைக்கும். சதுர்த்தி வழிபாடு அப்படின்னா மாலை நேரத்தில் செய்வது ரொம்ப சிறப்பானது. அது எந்த நாளில் வந்தாலும் சரிங்க, சதுர்த்தி வழிபாடு மாலை 5 மணிக்கு மேலே நீங்கள் வீட்டில் செய்யலாம். இந்த சதுர்த்தி வழிபாட்டை விரதம் இருந்தும் நீங்கள் செய்யலாம். நல்ல பலன் கொடுக்கும். விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான உணவை எடுத்துக்கிட்டால் அசைவத்தை தவிர்த்துட்டு நீங்கள் இந்த ஒரு வழிபாடு செய்யலாம். அந்த வகையில் வருகிற 30/5/2025 வைகாசி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சதுர்த்தி வருது. இது சுக்கிரவார சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சதுர்த்தி நாளில் ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கல்லையை மொதல் நாளே ஊற வச்சுருங்க. காலையில் இல்லைன்னா காலையில் ஊற வச்சுருங்க. சதுர்த்தி வழிபாடு மாலை நேரம் தான் செய்ய போகிறோம் இல்லையா, அப்போ நீங்கள் வழிபாட்டிற்கு கொஞ்சம் முன்னாடியே அந்த கொண்டக்கல்லையை சுண்டலாக செஞ்சுடுங்க. பூஜை அறையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் மஞ்சள், அதில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி குழைத்து, பன்னீர் இல்லைன்னா தண்ணீர் ஊற்றி குழைத்து விநாயகராக பிடிச்சு வச்சுக்கோங்க. வீட்டில் எத்தனை விநாயகர் படம் இருந்தாலும் விக்கிரகம் இருந்தாலும் மஞ்சளில் பிடிக்கும் இந்த விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம். மஞ்சளால் பிடித்து வைத்த இந்த பிள்ளையாருக்கு குங்குமம் போட்டு வச்சு அருகம்புல் வைத்து மலர் சூட்டு வைங்க. வேக வைத்த சுண்டலை விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். வெற்றிலை பாக்கு, பூ, பழம் இதெல்லாமே இருந்தால் நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி காட்டிட்டு ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் கொண்டக்கல்லை நெய்வேத்தியம் வைங்க. அதோடு சேர்த்து வெல்லம், அச்சு வெல்லம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நெய்வேத்தியத்தையும் நீங்கள் வைக்கலாம். வெல்லம் நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வைக்கக்கூடிய அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம். இல்லைன்னா அதை வெல்லத்தை நீங்கள் இனிப்பு ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் நெய்வேத்தியம் வச்சு அந்த வெல்லத்தை பயன்படுத்திக்கலாம். ஓம் கம் கணபதியே நமக இந்த நாமத்தை ஒரு 108 முறை சொல்லுங்கள். இப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய செல்வ வளம், பெயர், புகழ், வேலை இப்படி வாழ்க்கையில் முன்னேற என்ன தேவையோ அதை விநாயகர்கிட்ட மனதார சொல்லுங்கள். நிச்சயமாக கிடைக்கும். இந்த வேண்டுதல் செஞ்சதுக்கப்புறம் தீபதூபலாம் காட்டி உங்கள் வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக வச்ச கொண்டக்கல்லையை நீங்களும் சாப்பிட்லாம். அக்கம் பக்கமும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த முறையில் நீங்கள் விநாயகரை வளர்பிறை சதுர்த்தியில் வணங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும். பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்தால் உங்களால் முடிந்தால் போயிட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க. தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. விநாயகருக்கு முடிஞ்சால் ஒரு சத தேங்காய் கூட நீங்கள் உடச்சிட்டு கொஞ்சமாக அருகம்புல் கிள்ளியை ஒரு பாதத்தில் வச்சுட்டு கூட நீங்கள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இது வெள்ளிக்கிழமையில் இந்த சதுர்த்தி வருது. இந்த நாளில் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த சுக்கர ஓரையில் உங்ககிட்ட வெள்ளை மொச்சை இருந்தது அப்படின்னாக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு வைத்து, இல்லைன்னா கொஞ்சமாவது வச்சு அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வெள்ளை மொச்சை கிடைக்கலன்னா மருதனை கிடச்சிதுன்னா அது கூட நீங்கள் வச்சு நீங்கள் நெய் தீபம் ஏற்றலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். திரி மஞ்சள் திரி போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த திரியை கொஞ்சம் மஞ்சளில் பன்னீர் ஊற்றி துவைத்தெடுத்து அந்த திரியை காய வச்சு அந்த திரியில் தீபம் ஏற்றிட்டு வாங்க. இன்னும் கூடுதல் சிறப்பு. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி நாளில் உங்களால் முடிந்தால் இந்த ஒரு தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம். சுக்கிர பகவானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். வெள்ளை மொச்சை அடுத்த நாள் நீங்கள் அந்த தாம்பாளத்தில் வச்சு ஏற்றுறீங்கன்னா மறுநாள் காலையில் அதை நீங்கள் பறவைகளுக்கு தானமாக போட்டுடலாம். வெள்ளை மொச்சை கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட அதை கூட நீங்கள் நைவேத்தியம் வைத்து கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமான வெள்ளிக்கிழமையில் சதுர்த்தி வருது. விநாயகரை வணங்குங்க. முழு முதற் கடவுள் விநாயகர். எளிமையான தெய்வம் விநாயகர் பெருமான். அவருக்கு எதுவுமே இல்லைனாலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வெள்ளைக்கட்டி அது வைத்தாலே போதுமானது. இல்லை ஒரு டம்ளர் தண்ணி வைத்து மனதார வேண்டிக்கிட்டால் கூட நம்ம வேண்டுதல் நடக்கும். உங்களால் எது முடியுதோ, என்ன வழிபாடு முடியுதோ, என்ன முடியுதோ அதை செய்யுங்க. அப்படி எதுவும் முடியலைனாலும் இருந்த இடத்துலேருந்து மனதார சதுர்த்தி நாளில் விநாயகரை வளர்பிறை சதுர்த்தியில் வணங்குங்க. வளர்பிறையில் நம்ம விநாயகரை வணங்கும் பொழுது நம்முடைய அனைத்து வித வளங்களும் நமக்கு வளங்களும் பணவரவும் சகல விதமான நன்மைகளும் வளரும் அப்படின்னு சொல்லலாம்.
தேய்பிறை சதுர்த்தியில் நம்ம வணங்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் தேய்ந்து போகும், நம்முடைய கடன்கள் தேய்ந்து போகும். அதனால் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய 2 சதுர்த்தியையும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. விரதம் இருந்து தான் வழிபடணும் அப்படின்னு இல்லைங்க. முயன்ற அளவுக்கு அந்த நாளில் அசைவத்தை தவிர்த்து விநாயகரை மனதார வணங்குங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.